அன்பானவர்களே, சில பெற்றோர் மிக முக்கியமாக தாய்மார் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் அதிகமான தாய்மார்ட்ட இத கேட்டதுக்கு பிறகு தான் நான் இத பதிவு இடணும்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, "சார், என்ட மகன் அல்லது மகள் என்ட மகன் கொஞ்ச நாளாவே அவனுடைய பிஹேவியர்ல மாற்றம் இருக்குது. என்ட மகன் ஏதோ ஒரு பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கிறான். நாங்களும் எவ்வளோ கேட்டாலும் சொல்றான் இல்ல. ஆனா சார், நாங்களும் எவ்வளவோ போராடி பார்ப்போம். என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஓகே. ஏன் இப்படி வெறுப்பைக்கிறீங்க? ஏன் இப்படி கோபம் காட்டுறீங்க? ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க? எங்களுக்கு விளங்கும் சார். எங்களோட மகன் இப்படி நடந்து கொள்றது விளங்கும். ஒரு தாய்க்கு விளங்காம போகாதே. பெற்றவள் அல்லவா? வேங்கதா தாய் என்பவள் பெற்றவள். தான மகனுடைய மகளுடைய மாற்றங்கள் ஒரு தாய்தான் முதலாவது கண்டறிவாள். சரி. அப்ப அந்த தாய் எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த மகனோ மகளோ சொல்றது இல்லை. இதனால அவங்க அந்த தாய் டிப்ரெஷனுக்கு டிப்ரெஷனுக்கு ஆளாகிறான். ஆளாகிட்டு இப்ப மகன் என்னமாலும் இப்படியான இந்த மகன் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரணும். நம்ம எங்கள்கிட்டையும் ஒன்றையும் ஓப்பனா கதைக்கிறான் இல்லை, எங்கள்கிட்டையும் ஒரு விஷயத்தையும் ஓப்பனா சொல்றான் இல்லை. ஸோ இதை பத்தி கதைக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு கவுன்சிலிங் ஒன்று போகும்னு கூப்பிட்டாள். ஏன்னா மகன் சொல்வதா, அவனுடைய மகள் சொல்றதாம், எங்களுக்கு என்ன பைத்தியமா, எனக்கு கவுன்சிலிங், நான் நல்லத்தானே இருக்கிறேன், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றதாம். அதனால இப்போ ஒரு தாய்க்கு அதுக்கு மிச்சம் ஒரு மகளுடைய போராட இயலாவே. அதனால அந்த தாய் மனம் கேட்காம கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணி, சார், என் மகண்ட நம்பரை தந்தா நீ கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா? மகளோட நம்பரை தந்தா கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா? அந்த தாயோட அன்பு எனக்கு புரியுது பாருங்க. ஆனால் உண்மையாகவே சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்கில் ஒருத்தரோட அனுமதி இல்லாமல், அவர் விருப்பப்படாமல், அவரே வந்து கதைக்காமல் ஒரு நாளும் எங்களுக்கு கவுன்சிலிங் பண்ண முடியாது. இது சைக்காலஜிஸ்ட் எல்லாருக்கும் உள்ள பொதுவான நியதி. கவுன்சிலிங்கிறது வந்து அவங்க தேவைப்பட்டு வாரது, அல்லது அவங்களோட பெற்றோர் கூப்பிட்டு அழைச்சி கொண்டு வாரது, இல்லைன்னு சொன்னால் நண்பர்கள் அழைச்சி கொண்டு வந்தாங்கன்னால் மாத்திரம்தான் என்னன்னு காணலாம். ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து கொண்டு வர முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி விருப்பம் இல்லைன்றவங்கள வந்து கவுன்சிலிங்கு கொண்டு வர முடியாது. இதில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை விளங்கப்படுத்தத்தான் இந்த பதிவு. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கவுன்சிலிங்னு சொல்கிறது, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங்னு சொல்கிறது, நிறைய பேர் தவறாக விளங்கிக்கிறீங்க மென்டலுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி. ஏன்னா பைத்தியங்களுக்கு தான் இந்த கவுன்சிலிங் தேவைன்னு சொல்லி. பைத்தியங்களுக்கு கவுன்சிலிங் தேவையில்லை. பைத்தியங்களுக்கு வேறு ட்ரீட்மெண்ட் போகும். ஏன்னா அது கவுன்சிலிங் தேவையில்லை. கவுன்சிலிங் தேவை பைத்தியமாகறதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னதா பைத்தியமாக தன்னை காப்பாற்றி கொள்ளணும் தானே. பைத்தியமாகறதுக்கு தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு கவுன்சிலிங் தேவை. அதனால நிறைய பேர் வந்து இந்த கவுன்சிலிங் வாரத்துக்கு விரும்புறதுக்கு குறையும். அதனால அவங்களுக்கு செஞ்சு கொள்ற அநியாயம் அது. நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு நோய் ஒன்று உடம்புல இருந்தா அந்த நோய் ஆரம்பத்திலேயே அந்த நோய்க்கான சரியான ட்ரீட்மெண்ட் போனுச்சுன்னு சொன்னா அவட உயிரை காப்பாத்திடலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் தானே. டாக்டர்ஸ் மாதிரி கூட சொல்லுவாங்க, இது ஆரம்பத்திலே கண்டிருந்தா இவரை காப்பாத்திடுச்சு, நல்ல உரத்துட்டு ஒன்றும் செய்யலாம். இதை விட மோசம் மனம். உங்களோட மனதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இல்லாட்டி வேற பிரச்சனைகள், உங்களுக்கு யோசனைகள் உங்களோட மனசுலுக்கே அடக்கி 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 வைக்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒரு நேரம், அது ஒரு பெரிய ஒரு அணுகுண்டா வெடிக்கும். அந்த நேரம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டித்தான் வரும். அதனால தான் இன்றைக்கு இந்த துறாக இம்பார்ட்டண்ட்டாக சைக்காலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட் சொல்லி ரெண்டாக பிரிக்கப்பட்டு, சைக்காட்ரிஸ்ட் மூலம் மருந்துகளும் சைக்காலஜிஸ்ட் மூலம் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு எத்தனையோ பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த துறை வாரத்துக்கு உலகத்தில் இந்த துறை வாரத்துக்கு எத்தனையோ பேர் தற்கொலைகள், இந்த துறை வந்ததுக்கு பிறகு எத்தனையோ தற்கொலைகளிலிருந்து மக்களை பாதுகாத்திக்கிறாங்க. எத்தனையோ மனநோய்களிலிருந்து மக்களை ரீகவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அதனால் இந்த துறை வெரி இம்பார்ட்டண்ட்.
அதனால் நான் சொல்கிறேன், கவுன்சிலிங் பார்த்து கொண்டிருக்கிறவங்களை நான் சொல்கிறேன், உங்களோட உம்மா வாப்பா எவ்வளோ யோசிக்கிறாங்க உங்களைய பற்றி, அவங்களுக்கு விளங்குது உங்கள்ட்ட ஒரு மாற்றம் வைக்கிறேன். உங்களோட மனசுக்கும் தெரியும் நீங்கள் ஒரு பிரச்சனை வைக்கிறேன்னு சொல்லி. உங்களை விட தெரிஞ்சது யார் இந்த உலகத்தில்? உங்களோட மனசில் தெரியும் ஒரு பிரச்சனை உண்டிக்கு, அதை உங்களோட பேரண்ட்ஸ்ட்ட ஷேர் பண்ணிக்கொள்ள இயலாது, உங்களோட பெற்றோர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கொள்ள இயலாது. சரி, அப்போ அந்த நேரத்தில் கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை கட்டாயம் கவுன்சிலிங் போங்க. கவுன்சிலிங்கிறது உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். அது உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அந்த வேதனையை, அந்த பாரத்தை, அந்த டென்ஷனுக்கான ஒரு சொல்யூஷன். அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்துக்கொண்டு அதுபடி நடந்தீங்கன்றாலே போதும், உங்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். நீங்கள் நினச்சி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனை உங்களுக்கு மலமாய் வழங்கினதுக்கு சைக்காலஜிக்கலாக சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், சின்ன ஒரு தெரப்பியில் ஓகே பண்ணலாம், சின்ன ஒரு வழிகாட்டல் ஓகே பண்ணலாம். சிலவங்க பெரிய பிரச்சனை நினச்சி கொண்டு இருப்பாங்க. ஆனால் கவுன்சிலிங் வந்த பிறகு சார் இவ்வளோ சிம்பிளாக இது நான் இவ்வளோத்துக்கு நினைக்கலன்னு சொன்ன எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிடணுமா, நாங்கள் சும்மா தேவையில்லாமல் பயந்து இருந்தேன் சார்னு சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அதனால் ஆக முக்கியமாக இந்த கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ள இயலாதுன்னு சொல்லவே தேவையில்லை. அது ஒரு உங்களோட மனதுக்கான ஒரு காய்ச்சல் வந்தால், ஒரு தலைவலி வந்தால் டாக்டர்கிட்ட போயிட்டு பயமில்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி, உங்களோட மனதுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது உங்கள்கிட்ட தீர்வு இல்லைண்டா, உங்ககிட்ட தீர்வு இல்லை, தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறீங்கண்டா, நீங்கள் சரியான தீர்வை தான் தேடுறீங்களா, அதுக்கு இதுக்கு என்ன தீர்வுன்றதுக்காக கட்டாயம் நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கொள்ளணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு சரியான ஒரு நபரை நீங்கள் அடையாளம் கண்டுக்கொள்ளணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாருமே கவுன்சிலரும் அல்ல. சரி, சரியான ஒருத்தரை தெரிவு செஞ்சு அவங்கள்ட்ட போயிட்டு சரியான ஒரு கைடன்ஸை, சரியான ஒரு தன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, இந்த பெற்றோர்களை வேதனைப்படுத்தாதீங்க. உண்மை அவங்க பாவம். இந்த தாய் தந்தை மாதிரி பேசுகிற நேரம் எனக்கே கவலை வரும். அப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. கேட்பாங்க, சார் என் மகனை நம்பரை கொஞ்சம் அனுப்புறீங்க, கொஞ்சம் பேசி பார்க்குறீங்களா, அல்லாவுக்காக பேசி பார்க்குறீங்களான்னுலாம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாகவே கவலையாக இருக்கும். ஏன் இந்த மகனோ மகளோ அதை புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லை எங்கதான். இதனால் மகன் மகள் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறதை விட அந்த தாய் குயிக்காக அவன் தாய்க்கு இதயம் சம்மந்தப்பட்ட கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். அந்த தாய்க்கு வீட்டில் இருந்து கொண்டு மகனை பற்றி யோசினேன். அவள் ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கொண்டு இருப்பாள். ஏன் மகன் இப்படி வாரானும் இல்லை, ஒன்றும் சொல்கிறானும் இல்லை, கவுன்சிலிங் வரானும் இல்லை. அப்போ அந்த தாய்க்கு அதே யோசினேன். யோசிச்சு அந்த தாயும் தந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நோய்க்கு ஆளாகுவாங்க. தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஒன்றிக்குதுன்னு சொன்னால் நீங்களே பயமில்லை, உம்மா வாப்பான்னு சொல்லு, உம்மா வாப்பா நான் கொஞ்சம் கவுன்சிலிங் போயிட்டு வருவோம்மா, இப்படி போயிட்டு வருவோம், எனக்கு மனசில் கொஞ்சம் பிரச்சனை, இது உங்கள்கிட்ட எனக்கு சொல்லல. அது நான் கவுன்சிலிங் போனால் எனக்கு ஓகே ஆயிரும், நீங்களும் கவலைப்பட வேணும். இப்படி உங்களோட தாய் தந்தை உங்களை கூப்பிட்டா ஓகே நான் வரேன் போயிட்டு வரணும் அப்படி சொல்லுங்க. இது ஒரு பிரச்சனை உண்டல்ல. இது வேங்கதா, நீ எனக்கு சரியான கவலை அந்த அப்படி பேச தாய்மார முதலாவது நான் அவங்கள கவுன்சிலிங் ரீதியில் அவங்களுக்கு நான் அந்த ஆறுதல் பண்ணிக்கிறேன். வேங்கதா, ஆறுதல் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். சரி, ஒரு கவுன்சிலிங் வந்தேன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் குறைய போகிறதில்லை அன்பானவர்களே. உங்களோட வாழ்க்கை தான் ஒளிமயமாகும், உங்களோட வாழ்க்கை தான் பிரைட்டாக மாறும். வேங்கதா, இல்லை நீங்கள் இதை மனசுலுக்கே வச்சு 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 யார்ட்டையுமே சொல்லிக்கொள்ளவும் மேலாது அப்படின்னு டிப்ரெஷனுக்கு போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட ஹோமோன் டோபமைன், செரோட்டோனின், என்ட்ரோஃபின் போன்ற ஹோமோன்கள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டு அது பெரிய ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இது ஆக முக்கியமான ஒரு பதிவு. இந்த கவுன்சிலிங்கை பற்றி தவறாக விளங்கிக்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. சரி, மனம்தான் முதல். இந்த மனத்தை சரியாக வச்சுக்கொண்டேன்னு சொன்னால் எங்களோட மனம் எல்லாமே ஓகே ஆயிடும். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.